திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் சட்டவிரோதமாக தங்கியிருந்த நைஜீரியா நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கூடுதல் தகவலை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். அருண்குமார், வணக்கம். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? வணக்கம். அவிநாசியில் முறையான ஆவணமின்றி சட்டவிரோதமாக வசித்து வந்த ஒரு பெண் உட்பட 4 நைஜீரியர்களை அவிநாசி போலீசார் கைது செய்து தற்பொழுது சென்னை புழல் சிறைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். திருப்பூரில் ஆங்காங்கே வெளி மாநிலத்தவர் மற்றும் வட மாநிலத்தவர் என அதிகமான தொழிலாளர்கள் இங்கே தங்கி பணிபுரிந்து வருகிறார்கள். தற்பொழுது வெளிநாட்டவருமே இங்கு தங்கி பணிபுரிந்து வரும் நிலையில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பகுதியில் முறையான ஆவணமின்றி சட்டவிரோதமான வெளிநாட்டவர் வசித்து வருவதாக அவிநாசி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவிநாசி போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அவிநாசி அடுத்த சின்னேரிபாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட கணேசாபுரம் வைஷ்ணவி கார்டன் பகுதியில் சட்டவிரோதமாக பாஸ்போர்ட் மற்றும் விசா காலாவதியான பின்பும் தங்கியிருந்த நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண் உட்பட 4 நைஜீரியர்களை அவிநாசி போலீசார் நேற்று கைது செய்து அவர்களை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி பின்பு அவர்களை சென்னை புழல் சிறைக்கு தற்போது அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அவர்களிடம் எதற்காக வந்தார்கள் என்ற அவிநாசி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி அருண்குமார். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.